அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட சுருக்கமான இந்த கிதாபினுடைய கிதாபு தஹாரத் என்ற மிக முக்கியமான சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய தலைப்பின் கீழ் தொடர்ந்து இதுவரை 11 பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது நாம் 12ஆம் பாடத்திற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 11ஆம் பாடத்திலே ஒதுவுடைய 18 சுன்னத்துகளை நாம் விரிவாக பார்த்தோம். 18 சுன்னத்துகள் என்ற அடிப்படையிலே தெளிவாக கூறினார்கள். அதன் பிறகு நாம் ஏற்கனவே கூறியது போல ஒவ்வொரு அமல்களிலும் ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, அதபு, மக்ரூ என்ற பல தலைப்புகள் இருக்கும். அதே அடிப்படையில் இந்த தஹாரத் என்ற பாடத்தில் ஒதுவுடைய பாடத்திலும் 12ஆம் பாடத்தில் ஆதாபுல் உது என்ற ஒதுவின் ஒழுக்கம் பற்றியும் அதே போல மக்ரூஹாத்துல் உது என்ற உதுவில் வெறுக்கத்தகுந்த விஷயங்களை பற்றியும் நாம் இந்த பதிவில் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். மக்ரூஹ் என்று நாம் சுருக்கமாக போட்டுவிட்டோம். ஏனால் இந்த வார்த்தை நமக்கு மத்தியில் பிரபலியமான வார்த்தை. வெறுக்கத்தகுந்த செயல்கள், ஒதுவில் பேண வேண்டிய செயல்களும் ஒதுவில் விட வேண்டிய செயல்களும் இரண்டையும் ஒரே தலைப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒழுக்கம் என்பது ஆதாபுல் உது, மக்ரூஹ் என்பது மக்ரூஹாத்துல் உது, உதுவுடைய வெறுக்கத்தகுந்த செயல்கள் என்பதாக இங்கே நமக்கு மத்தியிலே விளக்கம் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவை தொடர்ந்து தொய்வின்றி நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாராளமாக உதவிகள் தாருங்கள், ஆதரவுகள் தாருங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்தில் வழங்கப்பட்டுள்ளன. கியூஆர் ஸ்கேனிங் கோடு உங்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக. ஆரம்பமாக இந்த பாடத்தினுடைய துவக்கம் உதுவின் ஒழுக்கம் பற்றிய முதல் பிரிவு. ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. ஃபி ஆதாபில் உதுஇ, உதுவுடைய ஒழுக்கம் சார்ந்த பாடம். ஆதாபுல் உது என்றால் உதுவுடைய ஒழுக்கங்களை சார்ந்த பாடம். ஆதாப், அதப் உடைய ஜமாதான் ஆதாப், ஒழுக்கங்கள். ஒதுவில் பேண வேண்டிய நற்குணங்கள் தான் ஆதாபு, ஒழுக்கங்கள் என்று சொல்லப்படும். அதபுடைய பன்மை ஆதாப். அதப் என்பதற்கு ஒழுக்கம் என்ற ஒரு பிரபலியமான ஒரு பொருள் இருக்கிறது. அதனுடைய பன்மைதான் ஆதாப், ஒதுவுடைய ஒழுக்கங்களை பற்றிய பாடம். ஆதாப் முலாஃப், அல் உதுஇ முதாஃப் இலைஹி. இப்போ இந்த தலைப்பில் உதுவுடைய ஒழுக்கங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் வரிசையாக பார்ப்போம். ஆரம்பமாக கிதாபினுடைய தொகுப்பாளர் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், மின் ஆதாபில் உதுஇ அர்பஅத அஷர ஷைஅன், உளுவுடைய ஒழுக்கங்களிலிருந்து இருக்கும், உளுவுடைய ஒழுக்கங்களிலிருந்து இருக்கும் அர்பஅத அஷர ஷைஅன், 14 விஷயங்கள், 14 காரியங்கள். அர்பஅத அஷர முமையிஸ், ஷைஅன் தமீஸ், தமீஸுடைய அடிப்படையில் இதற்கு நசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 விஷயங்கள் உதுவுடைய ஒழுக்கங்களிலிருந்து இருக்கும். நஹவுடைய சட்டப்படி மின் ஆதாபில் உது என்பது ஹபருல் முகத்தம், அர்பஅத அஷர ஷைஅன் என்பது முபுத்ததா முஅக்கர், பிற்படுத்தப்பட்ட முபுத்ததாவாக இது இருக்கிறது. அப்போ 14 விஷயங்கள் உதுவுடைய ஒழுக்கங்களிலிருந்து இருக்கிறது. அர்பஅத அஷர ஷைஅன் மின் ஆதாபில் உது, அப்படிதான் இதனுடைய வாசகம் வந்திருக்கணும், முன்பின் ஆயிருக்கு. அப்போ 14 விஷயங்களை நாம் தொடராக பார்ப்போமா? எத்தனை உதுவுடைய ஒழுக்கங்கள். இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான தகவலை நான் தங்களுக்கு தர விரும்புவேன். ஆதாப் என்பது அதனுடைய டெபினேஷன் என்ன, என்ன விளக்கம்? ஆதாப் என்பதற்கு ஃபுகஹாக்களுடைய விளக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை சில வேலைகள் செய்திருப்பார்கள், சில வேலைகள் செய்திருப்பார்கள், ஆனால் தொடராக அதை செய்திருக்க மாட்டார். சுன்னத்தான அமல்களை தொடராக செய்வது போல ஆதாபுகளை தொடராக செய்ய மாட்டார்கள். ஒரு சில வேலைகளில் நபி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள், சில வேளை அதை விடவும் செய்திருக்கிறார். எனவே இந்த காரியத்தை நாம் ஃபாலோ செய்வது, பின்பற்றுவது நன்மையான விஷயமாக இருக்கும். இதை விடுவதால் எந்தவித குற்றமும்
நமக்கு இல்லை. செய்தால் நமக்கு அதற்கான நன்மைகள் கிடைக்கும். விடுவது எந்த குற்றத்திலும் சேர்க்கப்படாது, எந்த குற்றமாகவும் பார்க்கப்படாது. இதுக்கு பேர் தான் ஆதாபுல் உது, உதுவுடைய ஒழுக்கங்கள். அவ்வப்போது நபியவர்கள் விட்டு விட்டு செயல்படுத்தி இருப்பார்களே, அதுதான் ஆதாப். சரி, வாங்க வரிசையாக நாம் பார்ப்போம். அல் அவ்வலு, முதலாவது உதுவுடைய ஒழுக்கங்களில் முதலாவது அல் ஜுலூசு ஃபி மகானின் முர்தஃபிஇன், ஃபி மகானின் முர்தஃபிஇன். அல் ஜுலூஸ் ஜலச யஜ்லிசு உடைய மஸ்தர், அமருதல். எங்கே? ஃபி மகானின் முர்தஃபிஇன், உயரமான இடத்திலே அமருவது, உயரமான இடத்தில் அமருவது. உதுவுக்காக வேண்டி உட்கார்ற இடம் இருக்க கொஞ்சம் உயரமான இடமாக இருப்பது ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் உதுவுடைய தண்ணீர் தரையில் படும் பொழுது அது ஏற்கனவே நம்முடைய பாவங்களை கழுவி கீழே போய் சொட்டுகிறது. எனவே அந்த தண்ணீர் மீண்டும் உடலில் படாதவாறு நாம் அந்த இடத்தில், உயரமான இடத்தில் அமர்ந்து விட்டோமேயானால் கண்டிப்பாக தரையில் பட்ட தண்ணீர் மீண்டும் நம்முடைய உடலில் தெரிக்காது. எனவே அந்த ஒரு விஷயத்திற்காக கொஞ்சம் உயரமான இடத்தில் அமர்வதால் அசுத்தமான தண்ணீர் உடலில் படாது என்பதற்காக உயரமான இடத்திலே அமர்வது முதல் ஒழுக்கம். மகான் மௌசூஃப் முர்தஃபிஇன் சிஃபத், உயரமான இடத்தில் அமர்வது. அஸ்ஸானி, இரண்டாவது வ இஸ்திக்பாலுல் கிப்லதி, இஸ்திக்பாலுல் கிப்லதி. இஸ்திக்பால் என்றால் முன்னோக்குதல், அல் கிப்லதி என்றால் கிப்லாவுடைய திசையை முன்னோக்குதல். இது மேற்குன்னு சொல்லி நம்ம அர்த்தம் வைக்கக்கூடாது. கிப்லாவுக்கு கிப்லா என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கிப்லாக்கள் இருக்கிறது. எனவே கிப்லாவை முன்னோக்குவது, உது செய்யும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அல்லது இடம் கிடைத்தால் கிப்லாவை முன்னோக்குவதும் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கவனிக்கணும், ஜமாத்துடைய தொழுகை விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது தொழுகையினுடைய நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட்டத்துக்கு நடுவில் கிப்லாவை முன்னோக்கி தான் நான் அமர்ந்து உது செய்வேன் என்ற ஒரு தன்மை வேண்டாம். எப்பொழுது நமக்கு நேரங்கள் விசாலமாக இருக்கிறதோ, உது செய்வதற்கான இடம் நமக்கு கிப்லாவுடைய திசையின் பக்கம் உட்கார்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதை நாம் தேர்வு செய்யலாம். நெருக்கடியான நேரங்களிலே பிறருக்கு சிரமம் தரக்கூடிய விதத்தில் இவ்வாறு இதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதவுகள் என்றால் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த சவாபான காரியத்தை நாம் செய்ய முற்பட வேண்டும். ஆனால் அதே அதவுக்காக வேண்டி, ஒழுக்கத்திற்காக வேண்டி பிறருக்கு சிரமம் தருவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அஸ்ஸாலிசு வஅதுமுல் இஸ்திஆனதி பிகைரிஹி. அதுமுல் இஸ்திஆனதி, அது முதாஃப், இஸ்திஆனதி முதாஃப். உதவி தேடாமல் இருப்பது, உதவி தேடாமை. அதுமுல் இஸ்திஆனா, உதவி தேடாமை. இஸ்திஆனதி என்பது முதாஃபி இலைஹி, பிகைரிஹி, தான் அல்லாத மற்றவர்களை கொண்டு உதவி தேடாமை, உதவி தேடாமல் இருப்பது. யாரு? அந்த முத்தவதி இருக்கிறாரு, உதவி செய்யக்கூடியவர், தான் அல்லாத மற்றவர்கள்ட்ட உதவி தேடாமல் இருப்பது. அடிக்கடி ஜக் எடுத்துக்கூடு, மிஸ்வாக் எடுத்துக்கூடு, இதை திறந்து வை, அதை வை, இதை தூக்கு என்று ஒருவர் உதவி செய்வதற்குள் அடுத்தவர்களிடம் பல தடவைகளில் உதவிகள் தேடுது. எனவே அடுத்தவர்களிடம் உதவி தேடாமை இதுவும் உதுவுடைய ஒழுக்கங்களில் ஒன்று. அர்ராபிஉ, நாலாவது வஅதுமு தகல்லுமி பிகலாமின் நாசி. வஅதுமு தகல்லுமி பிகலாமின் நாசி, அது முதாஃப், தகல்லுமி என்ற மஸ்தர் முதாஃப். மக்களுடைய பேச்சை கொண்டு பேசாமை. அதுமு தகல்லுமி என்றால் என்ன? பேசாமை, பேசாமல் இருப்பது. மக்களுடைய பேச்சு என்றால் என்ன? தேவையில்லாத பேச்சுக்கள், புறம் பேச்சுக்கள், அடுத்தவர்களை பற்றி பேசுவது, உலக விஷயங்களை பேசுவது, உலக அரசியல்களை பேசுவது போன்ற துனியாவுடைய பேச்சு, உலகம் சார்ந்த பேச்சுகளை இந்த இடத்தில் உதுவிலே தவிர்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே சுன்னத்தான பாடங்களில் நாம் படித்தது போல தொடர்ச்சியாக நாம் உது செய்து விட வேண்டும். பேசிக்கொண்டே நேரங்கள் கடத்துவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார்கள், மக்களுடைய பேச்சை இந்த இடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும். அல் ஹாமிஸ், ஐந்தாவது வல் ஜம்உ பைன நிய்யத்தில் கல்பி வ ஃபிஅலில் லிசானி. உலுவுடைய ஒழுக்கங்களில் ஐந்தாவது ஜம்அ, ஒன்று சேர்ப்பது, பைன நிய்யத்தில் கல்பி, உள்ளத்தின் உறுதியான எண்ணத்திற்கும், வ ஃபிஅலில் லிசானி, நாவின் காரியத்திற்கும் மத்தியிலே.
நாவு இருக்குல்ல, மனிதனுடைய நாக்கு, நாவின் வேலைக்கும் உள்ளத்தின் உறுதிக்கும் மத்தியில் ஒன்று சேர்ப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியத்து வெறும் உள்ளத்தில் மாத்திரம் உறுதி கொள்ளாமல் தன்னுடைய நாவால தெளிவாக சொல்றது. உதாரணமா பாருங்க, நவைத்து அன் அத்தவவ்வஅ லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வுது செய்ய நியத் வைத்திருக்கிறேன். நவைத்து அன் அத்தவல்லஅ லிரஃபஇல் ஹதஸி, ஹதஸை நீக்குவதற்காக வுது செய்ய நான் நியத் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய நாவால் தெளிவாக சொல்வது, உள்ளத்தால் உறுதி கொள்வது, இரண்டையும் ஒன்று சேர்க்கிறது. இதயத்தினுடைய எண்ணத்தையும் நாவினுடைய செயலையும் ஒன்று சேர்க்கிறது. அவ்வாறு செய்யும்போது இஸ்திஹ்தார் என்ற மன ஒருமை கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அஸ்ஸாதிஸ், ஆறாவது ஒழுக்கம் என்ன? வத்துஆஉ பில் மஅசூரி, வத்துஆஉ பில் மஅசூரி, அறிவிக்கப்பட்ட சுன்னத்தான முறையில் அறிவிக்கப்பட்ட துஆக்களை கொண்டு துஆ செய்வது. அல் மஅசூர் என்பது அசர், நபியவர்கள் மூலமாக அல்லது சஹாபாக்கள் மூலமாக அல்லது தாபீன்கள் மூலமாக அசர் செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட அந்த துஆவை கொண்டு துஆ செய்தல். உறுப்புகளுக்கான ஒவ்வொரு உறுப்புகளை கழுவும் பொழுதும் சில துஆக்கள் நமக்கு ஹதீஸின் மூலமாக காண கிடைக்கின்றன. அந்த ஹதீஸுகள் பலகீனமான ஹதீஸுகளாக இருந்தாலும் கூட வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த துஆவை நாம் பயன்படுத்துவது ஒதுவிலே மிக நல்ல ஒரு விஷயமாக, நல்ல ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, வாய் கொப்பளிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அஇன்னி அலா திலாவத்தில் குர்ஆன் வ திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. மூக்கை சிந்தும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அரிஹ்னி அரிஹ்னி ராயிஹத்தல் ஜன்னா வலா துரிஹ்னி ராயிஹத்தன் நார். அதே போல முகத்தை கழுவும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம பய்யித் வஜ்ஹி யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ் என்பதாக. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்குமாக, உதாரணமாக கையை கழுவுறோம், வலது கையை கழுவும் போது என்ன ஓதணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அஅத்தினி கிதாபி பியமீனி வஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. இடது கையை கழுவும் பொழுது அல்லாஹும்ம லா துஅத்தினி கிதாபி பிஷிமாலி வமின் வராஇ ظஹரி. இவ்வாறு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஹதீஸ்களிலே துஆக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாய்ப்பு இருந்தால் அல்லது மனநம் இருந்தால் அந்த துஆவையும் ஓதிக்கொள்வது ஒரு சிறந்த செயலாகும். சரி, அடுத்து நம்ம பார்ப்போமா? அஸ்ஸாபிஉ, ஏழாவது, வத்தஸ்மியத்து இன்த குல்லி உதுவின், வத்தஸ்மியத்து இன்த குல்லி உது, தஸ்மியா பிஸ்மில்லா சொல்வது ஒவ்வொரு உறுப்பின் பொழுதும், ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும், முகத்தை கழுவும் போது பிஸ்மில்லா, கையை கழுவும் போது பிஸ்மில்லா, இப்படி ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும், உது என்றால் ஒரு உதுவின் ஐன், இது தம்மில் ஐன், ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்லுவது நல்ல ஒழுக்கமான செயலாக இருக்கிறது. அஸ்ஸாமினு, எட்டாவது, வ இத்காலு ஹின்சரிஹி ஃபீ சிமாஹி உதுனைஹி. வ இத்காலு ஹின்சரிஹி, ஹின்சரி படிக்கலாம், ஹின்சிர் படிக்கலாம். சாதுடைய கசுர், சாதுடைய ஃபதஹா இரண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. வ இத்காலு ஹின்சரி, தன்னுடைய சுண்டு விரலை நுழைப்பது. ஹின்சர் என்றால் 5 விரல்கள்ல, கை விரல்கள்ல கடைசி சின்ன விரல் சுண்டு விரல், அந்த சுண்டு விரலை நுழைப்பது. இத்கால் என்பது மஸ்தர் முலாஃப், ஹின்சர் முலாஃப். எங்க நுழைப்பது? ஃபீ சிமாஹி உதுனைஹி, தன்னுடைய 2 காதுகளுடைய ஓட்டையில நுழைச்சு காதின் உள்பகுதியை சுத்தம் செய்ய முயற்சி செய்வதும் பொதுவுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. சிமாஹ் என்றால் ஓட்டை, உசுனைஹி 2 காதுகள். அத்தாசிய, ஒன்பதாவது, வதஹரீகு ஹாத்தமிஹில் வாசிஇ, தஹரீக் அசைத்து விடுதல், மஸ்தர் முத்தஅத்தி முதாஃப், ஹாத்தம் மோதிரம், வாசிஇ விசாலமான, ஹாத்தம் மௌசூஃப், அல் வாசிஇ சிஃபத், வதஹரீகு ஹாத்தமிஹில் வாசிஇ, விசாலமான தாராளமான விசாலமான அவருடைய மோதிரத்தை அசைத்து விடுதல். மோதிரம் நெருக்கடியாக இல்லை, நல்லா ஃப்ரீயா இருக்கு, அப்படி சும்மா ஒரு அசைச்சு விடுறது. ஃப்ரீயாக இருந்தாலும் அதற்கு கீழ் உள்ள தோலில் தண்ணீர் படாமல் இருக்க வாய்ப்புண்டு. எனவே அந்த மோதிரத்தை அசைத்து விடுவது ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இதுவரை 10 விஷயங்களை பார்த்து விட்டோம், 9 விஷயங்களை பார்த்து விட்டோம்.
இப்பொழுது 10வது ஒழுக்கத்திற்கு நாம் வருகிறோம். அல் ஆஷிரு, 10வது என்ன? வல் மத்மதத்து வல் இஸ்தின்ஷாகு பில் யதில் யும்னா வல் இம்திஹாத்து பில் யுஸ்ரா வல் மத்மதத்து, வாய் கொப்பளிப்பது. இதற்கான விளக்கத்தை கடந்த பாடத்தில் நாம் கூறியிருக்கிறோம். வாய் முழுக்க எல்லா பகுதியிலும் தண்ணீரை படச் செய்வதுதான் மவ்மதா. பொதுவாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவார்கள், மத அப்படிங்கிற ஃபேல அரபியர்கள் ஏன் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, வாய் கொப்பளிக்கும் பொழுது இந்த சத்தம் வருமா, மதுமதா அப்படிங்கிற அந்த சத்தம், வாய் கொப்பளிக்கக்கூடிய அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சத்தத்துல வரும், இந்த மீன் பாதுடைய சத்தத்துல வரனால அரபியில் இந்த வார்த்தையை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. வாய் கொப்பளிப்பது, ஒல் இஸ்தின்ஷாகு, மூக்கை சுத்தம் செய்வது, மூக்கிலே தண்ணீரை இழுப்பது, பில் யதில் யும்னா, வலது கையை கொண்டு. இஸ்தின்ஷாக் என்பது மூக்கிலே தண்ணீர் செலுத்துவது. பில் யதில் யும்னா, எதை கொண்டு? வலது கையை கொண்டு. வலது கையை கொண்டு என்ன செய்வது? மூக்கிலே தண்ணீர், மூக்கில் தண்ணீரை இழுக்கிறதுக்காக வேண்டி வலது கையை பயன்படுத்தலாம். வாய் கொப்பளிக்க வலது கையை பயன்படுத்தலாம். வல் இம்திஹாது பில் யுஸ்ரா, வல் இம்திஹாது, மூக்கு சிந்துவது, மூக்கு சுத்தம் செய்வது, பில் யுஸ்ரா, இடது கையை கொண்டு, அதாவது இடது கையின் விரல்களை கொண்டு மூக்கை சுத்தம் செய்வது. இதுவும் ஒழுவுடைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கங்களாக இருக்கிறது. அப்போ இடது கையை கொண்டு மூக்கு சுத்தம் செய்யணும், வலது கையை கொண்டு வாயை கொப்பளிக்கணும், நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். 10வது ஒழுக்கம். 11 அல் ஹாதி அஷர், 11வது ஒழுக்கம், வத்தவத்துஉ கப்ல துஹூலில் வக்தி லிகைரில் மஅதூரி, உது செய்து கொள்வது. வத்தவத்துஉ, தவவ்வஅ இதனுடைய மாது, உது செய்து கொள்வது, லாசிமான ஃபஅல், உது செய்து கொள்வது. எப்போ? கப்ல துஹூலில் வக்த், நேரம், குறிப்பிட்ட நேரம் நுழைவதற்கு முன்பே. யாருக்கு? லிகைரில் மஅதூரி, தங்கடம் அல்லாதவருக்கு. கைரில் மஅதூர் என்ன அர்த்தம்? தங்கடம் அல்லாதவருக்கு நேரம், குறிப்பிட்ட நேரம் நுழையிறதுக்கு முன்னாடி உது செஞ்சுக்கிறது. தங்கடம் உடையவர், உதாரணமாக சிறுநீர் படக்கூடிய நோய் அல்லது காற்று பிரியக்கூடிய நோயாளி, இது போன்ற நோயாளிகள் இருப்பவர்களுக்கு நேரம் வருவதற்கு முன்னால் இவர்கள் உது செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை நேரம் வருவதற்கு முன்பு இது போன்ற தங்கடவாளிகள் உது செய்து விட்டால் அந்த நேரத்திற்காக திருப்பி உது செய்ய வேண்டிய கட்டாயம். அதனாலதான் சொல்றாங்க, யாருக்கு தங்கடம் இல்லையோ, தங்கடம் இல்லாதவர் தான் நேரம் நுழைவதற்கு முன்பு உது செய்து கொள்ள வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும். தங்கடவாளியாக இருந்தால் நேரம் நுழைவதற்கு முன்பு உது செய்ய கூடாது. அவர் நேரம் வந்த பிறகுதான் உது செய்யும். மஅதூர், தங்கடம் இல்லாதவருக்கு தான் இந்த செயல் ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. அஸ்ஸானி அஷர, 12வது ஒழுக்கம், வல் இத்தியானு பிஷ்ஷஹாதத்தைனி பஅதஹு, இது ஒரு முக்கியமான ஒழுக்கமாக பார்க்கப்படுது. வல் இத்தியானு, கொண்டு வருதல், 2 ஷஹாதத்தினுடைய கலிமாவை கொண்டு வருதல், பாதகு உது செய்து முடித்த பிறகு. ஊடி மர்ஜா பாதல் உது, உது செய்த பிறகு 2 ஷஹாதத்தினுடைய கலிமாவை கொண்டு வருதல் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஷஹாதத்து கலிமாக்களை, வார்த்தைகளை தெளிவாக உதுவுக்கு பிறகு சொல்வதும் ஒரு ஒழுக்கம் உள்ள நல்ல செயலாக இருக்கிறது. அஸ்ஸாலிசு அஷர, 13வது ஒழுக்கம், வ ஐ யஷ்ரப மின் ஃபضலில் வதுஇ காயிமன், வ ஐ யஷ்ரப, மேலும் குடிப்பது. யாரு? அந்த அல் முத்தவத்தி இருக்கிறார, ஒது செய்யக்கூடியவர் குடிப்பது. மின் ஃபضலில் வதுஇ, மின் ஃபضலில் வதுஇ, வது என்றால் மா யுதவவ்வஉ பிஹி என்று சொல்லப்படும். எதை கொண்டு ஒது செய்யப்படுமோ அந்த தண்ணீர். எனவே அந்த எதை கொண்டு ஒது செய்யப்படுமோ அந்த தண்ணீருடைய மேல் மிச்சத்திலிருந்து அவர் குடிப்பது. காயிமன், நின்ற நிலையில் குடிப்பது. 2 அனுமதியும் இருக்கு. அமர்ந்த நிலையில் குடிப்பதும் கூடும், நின்ற நிலையில் குடிப்பதும் கூடும். ஆனால் நின்ற நிலையில் குடிப்பது ஒரு சிறந்த ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம்
அந்த ஒழுவுடைய மிச்ச தண்ணீர் இருக்குல்ல, மீதமுள்ள தண்ணீரிலிருந்து கொஞ்சம் எடுத்து வாய்க்குள்ள எடுத்து குடித்துக் கொள்வதும் அந்த ஒழுவுடைய பரக்கத்து என்ற அடிப்படையில் இதுவும் ஒழுக்கமான ஒரு செயலாக இருக்கிறது. الرابع عشر 14வது وأن يقول وأن يقول சொல்வது அல்லது இந்த துஆவை ஓதுவது. தன்னுடைய நசப் யகூலர் அன் மஸ்தரியா முதாரியான ஃபஅலுடைய கடைசிக்கு நசப் செய்யும். وأن يقول கடைசியாக சொல்வது. என்ன சொல்வது? اللهم اجعلني من التوابين وجعلني من المتطهرين. நிப்பாட்டும் போது முத்தஹிரீன் நிப்பாட்டுவோம், சேர்த்துவதுனா முத்தஹிரீனன்னு சொல்லுவோம். சில கிதாபுகள்ல வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் என்பதாகவும் வரும். அப்ப என்ன துவா சொல்லணும்? வஅன் யகூல சொல்வது, அல்லாஹும்ம இந்த துவா ஓதுவது, யா அல்லாஹ், இஜஅல்னி சேர்த்து படிச்சா அல்லாஹும்ம ஜஅல்னி, இஜஅல்னி யா அல்லாஹ் என்னை ஆக்கி வை, மினத் தவ்வாபீன தௌபா செய்யக்கூடியவர்களிலிருந்து, பாவத்திற்கு பரிகாரம் தேடக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்னி மேலும் என்னை ஆக்குவாயாக, மினல் முத்தஹிரீன் மேலும் பரிசுத்தமாக கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்குவாயாக. முத்தஹிரீன் என்றால் பரிசுத்தமாக கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்குவாயாக. ஒழுவுடைய லட்சியமே ஒன்று தௌபா, இரண்டாவது தஹாரத். யா அல்லாஹ் தௌபா தேடக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாயாக, பாவ பரிகாரங்கள் தேடக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாயாக, சுகாதாரத்தை தேடக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாய், சுகாதாரம் பெறக்கூடியவர்களிலிருந்து என்னை ஆக்கி வைப்பாய் என்ற இந்த துவாவை பொது செய்து முடித்த பிறகு ஓதிக்கொள்வதும் ஒரு ஒழுக்கமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் நாம் இதுவரை எத்தனை ஒழுக்கங்களை பார்த்து விட்டோம்? 14 ஒழுக்கங்களை இந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவை நாம் பார்த்தோம். நாம் இந்த பாடத்தினுடைய 2 பகுதியை நாம் ஆரம்பத்தில் பிரித்தோம். ஒன்று ஒழுவின் ஒழுக்கம், இரண்டாவது என்னங்க? ஒழுவின் மக்ரூ, வெறுக்கத்தகுந்த செயல்கள் பற்றி சொல்ல வேண்டிய பாடமாக இது இருக்கிறது. இது வெறும் 6 விஷயங்கள். ஒதுவினுடைய மக்ரூஹ் எத்தனை? 6 விஷயங்கள் மட்டும்தான். ஒழுக்கம்தான் 14, ஆனால் மக்ரூஹ் வெறும் 6 விஷயம்தான். கவனிங்க, இங்க பார்ப்போம். ஃபஸ்லுன், இது ஒரு பாடப்பிரிவு. ஃபி மக்ரூஹாத்தில் வுதுஇ, ஃபி மக்ரூஹாத்தில் வுதுஇ, வுதுவுடைய வெறுக்கத்தகுந்த விஷயங்களை பற்றியுள்ள பாடப்பிரிவு. மக்ரூஹத்துன் உடைய பன்மை மக்ரூஹாத், முதாஃப், அல் வுதுஇ முதாஃப், வுதுவுடைய வெறுக்கத்தகுந்த விஷயங்களை பற்றிய பாடம். புரியுதுங்களா? மக்ரூஹாத்தில் வுதுஇ, ஜமா முஅன்னஸ் சாலிம். வுதுல சில விஷயங்கள் மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 விஷயங்களை இந்த இடத்தில் முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா பதிவு செய்கிறார்கள். வாருங்கள் நாம் வரிசையாக பார்க்கலாம். வயுக்ரஹு லில் முத்தவத்திஇ சித்தத்து அஷ்யாஅ, வயுக்கரஹு மேலும் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது, வெறுக்கப்படுகிறது. முதாரி மஜ்ஹூல், முதாரி மஜ்ஹூல். யுக்ரஹுனா என்ன அர்த்தம்? முதாரி மஜ்ஹூல் முஸ்பத், வெறுக்கப்படுகிறது. யாருக்கு? லில் முத்தவத்திஇ, இஸ்முல் ஃபாயில். இது வுது செய்யக்கூடியவருக்கு வெறுக்கப்படுகிறது. சித்தத்து அஷ்யாஅ, 6 விஷயங்கள். சித்தத்து அஷ்யானா என்ன அர்த்தம்? 6 விஷயங்கள் வெறுக்கப்படுகிறது. 6 விஷயங்கள் உதுவுல செய்யறது வெறுப்பான செயலாக பார்க்கப்படுகிறது. முதல்ல இங்க பார்ப்போம். இந்த கராஹத்து மக்ரூஹ் யுக்ரஹுங்கிறாங்கல்ல, இந்த மக்ரூஹ் எதை குறிக்குது? மக்ரூஹ் பொதுவாக ஃபுகஹாக்களுடைய பார்வையில் ஒன்று மக்ரூஹ் தஹரீமி என்று இருக்கு, இரண்டாவது மக்ரூஹ் தன்சீஹி இருக்கு. மக்ரூஹ் தஹரீமி ஹராமுக்கு நெருக்கமான ஒரு மக்ரூஹ். மக்ரூஹ் தஹரீமி உடைய சட்டம் என்னவென்றால், ஹராமுக்கு நெருக்கமாக இருப்பதால் இந்த செயலை விடுவது வாஜிபாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை மக்ரூஹ் என்று சொல்லுவார்களோ தர்குஹு வாஜிபுன், அதை விடுவது கட்டாயம். ஆனால் மற்றொன்று இருக்கிறது, மக்ரூஹ் தன்சீஹி. மக்ரூஹ் தன்சீஹி என்பது
தர்க்குஹு அவுலா, அதை விடுவது சாலச் சிறந்ததை தவிர கட்டாயமாக விட வேண்டும் என்பது அல்ல. அதை விடுவது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. அதை செய்வதை காட்டிலும் அதை விடுவது மிகச் சிறந்த விஷயம். ஆக மக்ரூஹுகள் இரண்டு விதமாக ஷரியாத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் மக்ரூஹ் என்னவென்றால், எதை விடுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதோ, எதை நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்களோ அதுதான் இந்த இடத்தில் மக்ரூஹ் என்று சொல்லப்படுகிறது. லில் முத்தவத்தி, ஒது செய்யக்கூடியவருக்கு. சித்தத்து அஷியா, அஷியாஇன் படிக்கக்கூடாது, அஷியா என்றால் இது கைரு முன்சரிஃப். அதுல கண்டிப்பாக கஸ்ர் வராது, தன்வீன் வராது. அல் அவ்வல் முதலாவது. 6 விஷயங்கள் மக்ரூஹ். முதலாவது என்ன? அல் இஸ்ராஃபு ஃபில் மாஇ, அல் இஸ்ராஃபு ஃபில் மாஇ, தண்ணீரில் வீண் விரயம் செய்தல். இஸ்ராஃப், அஸ்ரஃப யுஸ்ரிஃபு இஸ்ராஃபன், வீண் விரயம் செய்வது எதுல? ஃபில் மாஇ, தண்ணீரில். இஸ்ராஃப் என்பதற்கு விளக்கம் என்னவென்றால், தன்னுடைய ஹாஜத்தை விட, தேவையை விட அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துவது, இதான் இஸ்ராஃப். தன்னுடைய தேவை என்பது என்ன? ஒரு தடவை கழுவுவது ஃபர்லு, 3 தடவை கழுவுவது சுன்னத்து. ஆனால் இதையே 4 தடவையோ 5 தடவையோ முகத்தை கழுவுவது, கையை கழுவுவது, காலை கழுவுவது, இது இஸ்ராஃப். எனவே வீண் விரயம் செய்வது ஃபில்மா இது. அதே போல தண்ணீரை அளவுக்கு அதிகமாக ஊத்துறது, அப்படி கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஊத்துறது, அப்போ இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மக்ரூஹ். அஸ்ஸானி இரண்டாவது, வத்தக்தீரு ஃபீஹி ஐ ஃபில் மாஇ, தண்ணீருடைய விஷயத்தில் கருமித்தனம் செய்வது. அதாவது சில உறுப்புகளை கழுவு சொன்னா மசகு செய்யறதுன்னு அர்த்தம். கழுவக்கூடிய உறுப்புகளை மசகு செய்யணும். தண்ணியை சும்மா தொட்டு தொட்டு வைக்கிறது. நன்றாக முகத்தை 3 தடவை கழுவுவதும், கைகளை கால்களை 3 தடவை கழுவுவதும் தான் சுன்னத்தை தவிர, தண்ணியை சும்மா மசகு செய்யற மாதிரி தொட்டு தொட்டு வைக்கிறது இருக்க. அதே போல தலைக்கு மசகு செய்யறன்னு சொல்லி காய்ந்த கையை கொண்டு, தண்ணீரே படாத உள்ளங்கையை கொண்டு தலைக்கு மசகு செய்வது தக்கத்தையும். அப்போ இதுல கருமித்தனம் செய்வதும் மக்ரூஹாக வெறுக்கத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. சாலிசு மூன்றாவது, வதர்புல் வஜ்ஹி பிஹி, முகத்தை அடிப்பது. வர்பு மஸ்தர், தரப யத்ரிபு தர்பன், வஜ்ஹு முகம், பிஹி ஐ பில் மாஇ, தண்ணீரை கொண்டு முகத்தை அடிக்கிறது. வேகமா அடிக்கிறதுனால அந்த தண்ணீர் அடுத்தவர்கள் மீது படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒதுவுடைய உறுப்பை நாம் கேவலப்படுத்துவதாகவும் இருக்கு. தண்ணீரை இஸ்ராஃப் செய்யறத வீண் வரியம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால விட்டுறணும், அவ்வாறு செய்யக்கூடாது. ராபிஉ நாலாவது, வத்தகல்லுமு பிகலாமின் நாசி, மக்களுடைய பேச்சை கொண்டு பேசுதல். அத்தகல்லும் என்பது மஸ்தர். தகல்லம யதகல்லமு தகல்லுமா, பேசுதல். பிகலாமின் நாஸ், மக்களுடைய பேச்சை கொண்டு புறம் பேசுறது, உலக விஷயங்கள் பேசுறது, தேவையற்ற உலூக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுவது, இது மக்ரூஹ். ஏற்கனவே சொன்னாங்க ஆதாபுகள்ல, ஒழுக்கங்கள்ல சொன்னாங்க, உலக விஷயங்களை பேசாமல் இருப்பது ஒழுக்கம். அப்போ உலக விஷயங்களை பேசுவது மக்ரூஹ், தவிர்க்க வேண்டிய விஷயம், பொதுவில் வெறுக்கப்பட்ட விஷயமாக இதை பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், 4 விஷயங்களை பார்த்து விட்டோம். அடுத்து 2 விஷயங்கள் இருக்கிறது, நாம் அடுத்தபடியாக பார்க்கிறோம். அல் ஹாமிசு, அல் ஹாமிசு ஐந்தாவது, வல் இஸ்திஆனத்து பிகைரிஹி மின் கைரி உذரின். வல் இஸ்திஆனா, உதவி தேடுதல். வல் இஸ்திஆனத்து என்றால் என்ன? இஸ்தஆன யஸ்தஈனு இஸ்திஆனத்தன் மஸ்தர், உதவி தேடுதல், உதவியை விரும்புதல், தேடுதல். பிகைரிஹி, தான் அல்லாத மற்றவர்களை கொண்டு, மின் கைரி உذரின், தங்கடமே இல்லாமல், எவ்வித தங்கடம் இல்லாமல் அடுத்தவர்களிடம் உதவி தேடுதல். என்ன தங்கடம் இல்லாமல்? அதாவது தனக்கே எல்லா விதமான வேலைகள் செய்யக்கூடிய சக்தி இருந்தும் அதை எடு இதை எடு என்று தேவையில்லாமல் உதவி தேடுதல் என்பது மக்ரூஹாக இருக்கும். ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், ஒருவர் தண்ணீர் ஊற்ற மற்றவர் உது செய்கிறார் என்றால் இது இஸ்திஆனா கிடையாது. இது தாராளமாக செய்யலாம், தவறில்லை. உதாரணமாக மாணவர் தன்னுடைய ஆசிரியருக்கு செய்யக்கூடிய பணிவிடை, அதே போல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை, ஆரோக்கியமானவர் முடியாதவருக்கு செய்யக்கூடிய பணிவிடை, இதுவெல்லாம் இந்த விஷயத்துல சேராது, இஸ்திஆனால சேராது. ஆனால் வேண்டுமென்றே நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது எவ்வித காரணம் இல்லாமல், எவ்வித தங்கடமும் இல்லாமல் அடுத்தவர்களிடம் உதவி தேடிக்கொண்டே இருப்பது என்பது மக்ரூஹாக இருக்கிறது. 5 விஷயங்களை பார்த்து விட்டோம்.
அஸ்ஸாதிசு ஆறாவது வதஸ்லீசுல் மஸ்ஹி பிமாஇன் ஜதீதின் வதஸ்லீசுல் மஸ்ஹி பிமாஇன் ஜதீதின் மசகு செய்வதை 3 தடவை ஆக்கிக் கொள்வது. பொதுவாக தலைக்கு மசகு என்பது ஒரு தடவை தான், காதுக்கு மசகு என்பது ஒரு தடவை தான், பிடரிக்கு மசகு என்பது ஒரு தடவை தான். பிமா இன் ஜதீதின் புதிய தண்ணீரை கொண்டு, மௌசூஃப் ஜதீத் சிஃபத், புதிய தண்ணீரை கொண்டு மசகை 3 தடவை ஆக்கிக் கொள்ளுதல். சல்லச யுசல்லிசு தஸ்லீசல் 3 தடவையாக ஆக்கிக் கொள்ளுதல். எதை? அல் மஸ்ஹை மசகு செய்வதை, தலையினுடைய மசகை, காதுடைய மசகை புதிய தண்ணீரை கொண்டு 3 தடவைங்கிறது இங்க கிடையாது, ஒரு தடவை தான். தலைக்கு மசகும் காதுக்கு மசகு எத்தனை தடவை? ஒரு தடவை தான். ஆனால் 3 தடவை செய்வது மக்ரூஹாக இருக்கிறது, வெறுக்கத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒதுவுடைய மக்ரூஹாத்துகள், ஒதுவுடைய வெறுக்கத்தகுந்த விஷயங்கள் 6 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். ஒழுக்கங்கள் சார்ந்த 14 விஷயங்களை நாம் ஆரம்பமாக பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.